ரமேஷ், சென்னையில் வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏன் இந்த மந்த நிலை? அதாவது பார்த்தீங்கன்னா, நகர்ப்பகுதிகளை காட்டிலும் கிராமப்புறங்களை அதிகமாக கொண்ட மக்களவை தொகுதிகளில் அதிக அளவிலான மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 13 லட்சம் வாக்காளர்களை கொண்ட மத்திய சென்னை எம்பி தொகுதியில் 41% தான் இது 3 மணி வரை பதிவாகியிருக்கிறது. அதே போல தென் சென்னையை பொறுத்தவரை 42% பதிவாகியிருக்கிறது. வட சென்னையை பொறுத்தவரை 44% வாக்காளர்கள் பதிவு செய்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கடைசியில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னைக்கு கிடைத்திருக்கிறது. முதல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தருமபுரி, நாமக்கல் போன்ற வட மாவட்டங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தொடர் விடுமுறை காரணமாக பல்வேறு ஊர்களுக்கு சென்று விட்டதன் காரணமாக இந்த வாக்குப்பதிவு குறைந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தேர்தல் அதிகாரியிடம் கேட்கும்போது வெயில் அதிகமாக இருப்பதால் ஒருவேளை வீட்டில் இருக்கிறார்கள், எனவே அவர்கள் மாலை நேரத்தில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இதில் ஒரு முக்கியமான விஷயம், நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதிகமான விழிப்புணர்வு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக வாக்களிப்பதில் சுணக்கம் காட்டி வருகிறார்கள். 2019 குறைவாக வாக்குப்பதிவு நடைபெற்ற எம்பி தொகுதி தென் சென்னை. ஆனால் இந்த முறை மத்திய சென்னை அந்த இடத்தை தொடர்ச்சியாக பிடித்து வருகிறது. ஆனால் தென் சென்னையை பொறுத்தவரை குறைவாக பதிவாகக்கூடிய 2வது தொகுதியாக தொடர்ச்சியாக இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சோழிங்கநல்லூர், டி நகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை அடங்கிய இந்த தென் சென்னையிலும், அதே போல மத்திய சென்னையை பொறுத்தவரை துறைமுகம், அண்ணாநகர், வெள்ளிவாக்கம், 1000 விளக்கு உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை அடக்கிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறதால இந்த வாக்குப்பதிவு மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.